அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல விசேஷத்திற்கு கூடி வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. இது நீங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நைட் ப்ரேயர் வச்சிருவாங்க. ஃபுல் ஆல் நைட் ப்ரேயர் வச்சு அதில் ஒரு 5 மணிக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்லை சாப்பிட்டு 4 மணிக்கு ஃபஸ்ட்டு கிளம்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளை சங்கர் திவ்யா அவர்களுடைய பிள்ளையாகிய சாசன் என்ற பிள்ளைக்கு ஒரு முதலாம் பிறந்த நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த பிறந்த நாளை நம்ம எல்லாரும் கூடி கொண்டாட வந்திருக்கிறோம். அதான் உண்மை. பிறந்த நாளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். பிள்ளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அதையெல்லாம் நம்ம எல்லாரும் உறவினர்களும் சபை ஜனங்களும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஊழியக்காரர்களுமா சேர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் நாமத்தின் முன்னிட்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த பிறந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் ஒத்துழைக்கும்படிக்கு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இந்த விசேஷத்திற்கு வந்திருக்கிற உங்கள் உறவினர்களுக்குள்ள இந்த விசேஷங்களை கலந்து கொண்ட உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட இன்னும் ஒரு பாக்கியம் இன்னும் நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தரால் அந்த பாக்கியம், இன்னும் குழந்தை பாக்கியம் கர்த்தர் நிச்சயமாக தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர் எங்க வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அறிஞ்சவங்க, உங்களுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் குடும்பங்களிலே யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, கர்த்தரால குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமை கேட்டு அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அதுவும் ஒரு ஊழியம், அது ஒரு சுவிசேஷ ஊழியம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, வியாதிகளை சுகமாக்குகிறார்னு சுவிசேஷம் சொல்கிறார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறார்னு சுவிசேஷம் சொல்கிறார். சுவிசேஷத்தில் பலவிதமான பகுதிகள் உண்டு. அதில் ஒரு பகுதி கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்பது நம்ம அந்த சுவிசேஷமாக ஊழியமாக அதை சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட குறைவுகள் யாருக்காவது இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அவர்களையும் சந்திக்கும்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். சரி, இந்த நாட்களிலே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த சந்ததிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவனுடைய பெயர் சாசன். என்னது? சாசன். சாசன் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்று அர்த்தம். அல்லேலூயா. பெயர் வைக்கிறதுல நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, அதாவது ஸ்டைலா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் நிறைய கணக்கு பண்ணி நிறைய பேருக்கு பேர்களுடைய அர்த்தமே தெரியாமலாம் வைக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு வைத்த பெயர்களுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தொக வேண்டாம். உண்மையிலேயே உங்க பிள்ளைகளுக்கு ஸ்டைலா இருக்குன்னு ஏதோ ஒரு பெயர் வச்சு விட்டீங்களா? இல்ல அந்த பிள்ளைகளுடைய பெயருக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பிள்ளைக்கும் அர்த்தம் இல்லாம பெயர் வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அர்த்தத்தோடு இதை செய்யணும், பெயர் வைக்க வேண்டும். முன்பொரு காலத்துல, அது பழைய காலத்துல அர்த்தத்தோடு தான் பேர் வச்சாங்க. நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தத்தோடு தான் இருக்கும். ஆகையினால இன்றைய நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அர்த்தம் இல்லாமல் நிறைய பேர்கள் சூட்டப்படுகிறது பிள்ளைகளுக்கு. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தாய் தகப்பனுக்கு தெரியாது, அந்த பிள்ளைக்கு தெரியாது. நாளைக்கு எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஒன்றும் தெரியாது. அப்ப தாய் தகப்பன் ஒரு காலத்துல எப்படி பேர் வச்சாங்கன்னா, இந்த பேருக்கு ஏற்றபடி பிள்ளை என்ன செய்யணும், வாழணும், வளரணும் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு சுட்டினாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஸ்டைலா வரணும், அவ்வளவுதான். அதாவது ஆம்பளை பையனா லாஸ்ட்ல இசு முடியணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா காவல முடியும்.
அது புளியாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, அது தேங்காய் மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் என்ன முடியணும்? காவில் முடியணும். ரொம்ப ஆம்பளை பையன் இருந்தால் இஷ்யூ, அவ்வளோதான். அது என்ன இஷ்யூ? கிரிஷோ, அது என்ன இஷ்யூ? அதில் ஒரு இஷ்யூவில் முடிக்கிட்டுங்க, ஸ்டைலாக இருக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் பேர் வைக்கிறதுக்கு முதல்ல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பேர் வைக்கணும். அதில் ஒரு அர்த்தத்தோடு பேர் வைக்கணும். அல்லேலூயா. சாசன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி என்று சொல்லி. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வெளியில கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. இந்த மைக்கை கொடுங்க. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. முதலாவது பிள்ளையினுடைய தாய் தகப்பனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், உனக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். முதல்ல பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. இரண்டாவது பிள்ளைக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். முதல்ல பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். இரண்டாவது பிள்ளை நிமித்தம் அநேகருக்கு என்ன உண்டாகிறது? அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார் என்று சொன்னால் இதுதான் வாக்குத்தத்தம். முதல்ல அந்த தாய் தகப்பனுக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவது அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகருக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த பிள்ளை நிமித்தம் முதலாவது உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? சந்தோஷத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இரண்டாவது அந்த பிள்ளையின் பிறப்பின் நிமித்தம் அநேகருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளை. அல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம், பிள்ளைக்கு சந்தோஷம், பிள்ளைகளுடைய பிறப்பு நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகிறது. உறவினர்களுக்கு சந்தோஷம், சபையாருக்கு சந்தோஷம், இன்னும் நம்மோடு கூட பழகுகிற எல்லாருக்கும் அது சந்தோஷம். அதை விட மேலான சந்தோஷம் பரலோகத்திலும் பரலோகத்தின் தேவனுக்கும் பெரிய மகிமையான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் குடும்பத்தில் அனுமதிக்கிறார். அதனாலதான் வேத வசனம் என்று சொல்கிறது. 127ஆம் சங்கீதம் வாசிங்க, 4ஆவது வசனம். 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் பிள்ளை யார் கொடுப்பது? கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன். அவர் பிள்ளை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் குடும்பத்தில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது முதலாவது அது தாய் தகப்பனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இரண்டாவது அவருடைய பிறப்பு நிமித்தம் அநேகருக்கு அது என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கலாம். யோவான் 3 யோவான் 1:4. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளையினுடைய பிறப்பு நிமித்தம் முதல்ல யாரு சந்தோஷப்படணும்? தாய் தகப்பன் சந்தோஷப்படணும். இரண்டாவது யார் சந்தோஷப்படணும்? அவருடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படணும். உறவினர்கள், சொந்த பந்தங்கள், எல்லா சபையார் எல்லாரும் சந்தோஷப்படணும். மூன்றாவது யாரு சந்தோஷப்படணும்னா சபை ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படணும். இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பிள்ளைகள் உண்டு, நிறைய சிறு பிள்ளைகள் உண்டு. ஆராதனையில கலந்து கொள்கிற, சபையில கலந்து கொள்கிற சபையாருடைய குழந்தைகள் நிறைய பேர் உண்டு. அப்ப மூன்றாவது ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் உண்டாகும். எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும்னா, என் பிள்ளை நல்ல பாட்டு பாடுது பாஸ்டர், என் பிள்ளை நல்ல டான்ஸ் ஆடுது பாஸ்டர்,
என் பிள்ளை நல்லா பேசுது பாஸ்டர். இதெல்லாம் தாய் தகப்பனுக்குரிய சந்தோஷம், இதெல்லாம் உறவினர்களுக்குரிய சந்தோஷம், தாத்தா பாட்டிகளுக்கு சந்தோஷம், தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா படிக்குது, அது உங்களுக்கு சந்தோஷம், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சந்தோஷம். என் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுது, என் பிள்ளை நல்ல டேலண்டா பேசுது, என் பிள்ளை நல்ல டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்குது, என் பிள்ளை நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லி, நல்ல ஸ்டைலா நடக்குது, நல்ல டேலண்ட் நிறைய இருக்குது என் பிள்ளைகிட்ட, அப்படியெல்லாம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு, ஒரு சபை பாஸ்டருக்கு, சபையினுடைய குழந்தை மேல என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷம். அந்த பிள்ளை வளர்ந்து நாளைக்கு அதனுடைய நடக்கை, வசனம் சொல்கிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அவர் தாய் தகப்பன் அவர்களை நடத்தும் போது, அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது, மனோவா கேட்டார், இந்த பிள்ளையை தரும்போது, நீர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும் போது, அந்த பிள்ளை நான் எப்படி ஆண்டவரை நடத்தணும், எப்படி ஆண்டவரை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனோவா கர்த்தரை பார்த்து கேட்டார். அதுபோல நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்டு அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்துல நடத்தி, அந்த பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து சந்தோஷப்படும் போது அதுல ஒரு சந்தோஷம் ஊழியக்காரனுக்கு வரும். என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷம். இதுதான் ஊழியக்காரனுக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் பரலோகத்துக்கு பெரிய சந்தோஷம், அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு பெரிய மகிமையான ஒரு காரியம். மற்றபடி நம்ம பிள்ளைகள் இந்த உலகத்துல பெரிய பெரிய டிகிரி முடிக்கலாம், பெரிய பெரிய அதிகாரி ஆகலாம், பெரிய பெரிய பணக்காரர் ஆகலாம், செல்வந்தர் ஆகலாம், பல டேலண்ட் இருக்கலாம், பலவிதமான திறமைகள் அவர் பிள்ளைகளுக்குள்ள காணப்படலாம். ஆனா ஒரு சபைக்கும் கர்த்தருடைய பரலோகத்துக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய மகிமை தெரியுமா? உன் பிள்ளைகள் நாளைக்கு சத்தியத்துல நடத்துற பாரு, அதுதான் பெரிய சந்தோஷம். உன் பிள்ளைகள் வசனத்துக்கு நடுக்குது பாரு, அதுதான் பெரிய சந்தோஷம். என் பிள்ளை நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடும் பாஸ்டர், வந்து பாருங்க நீங்க, அது பரலோக சந்தோஷம் இல்லை, அது ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை தராது. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் பாஸ்டர், அதெல்லாம் உலக பிரகாரமான சந்தோஷம், அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அதில் நாங்கள் திருப்தி அடைய முடியாது. உன் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற திறமைகள், பேசும் திறமைகள், குரல் வளங்கள், நல்ல டேலண்ட், நல்ல ஞாபக சக்தி, நல்ல பலவிதமான திறமைகள் இருந்தால் அது உலக பிரகாரமான ஒரு காரியங்கள், அது உலகத்துக்குரிய சந்தோஷம், அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட வளர்ச்சியில் வளர்றது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் பாருங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். எங்க போனாலும் பிள்ளைகள் சினிமா பாட்டு, என் பிள்ளைகள் சினிமா பாட்டு பாடாது பாஸ்டர், அதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசாது பாஸ்டர், அதான் எங்களுக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் அடிச்சுட்டு வராது, என் பிள்ளைகள் அடிச்சாலும் கம்மன் அடி வாங்கிட்டு வரும், அதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு, என்னங்க, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்துல காண்பியது, இப்படியா சொல்லி கொடுத்தாரு. ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்துல கொடுத்துட்டு சொன்னாரு. என் பிள்ளை யாரும் பயப்பட மாட்டேன் பாஸ்டர், யாராவது அடிச்சுட்டு வந்துடும், அது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அது எங்களுக்கு துக்கமான காரியம் தான். என் பிள்ளைகள் அடி வாங்கிட்டாலும் வந்து ஆனா திரும்ப அடிக்காது, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் யார்கிட்ட சண்டைக்கு போகாது, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் ஜெபிக்காம படுக்காது, என் பிள்ளைகள் ஜெபிக்காம எந்த வேலையும் செய்யாது, அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைகள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுல நீங்கள் நடத்துறீங்க பாரு, அதுதான் பரலோகத்தின் சந்தோஷம். அந்த பொறுப்பு யார் கையில ஒப்பு கொடுக்கிறாரா? தாய் தகப்பன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பிள்ளைய ஒரு களிமண்ணை ஒரு குயவன் கையில கொடுத்து நல்ல பாத்திரமா உருவாக்க சொல்லி எப்படி நம்ம வாங்குகிறோமோ, அதே போல கர்த்தர் கர்ப்பத்தின் கனி ஒரு தாய் தகப்பன் கொடுத்து அதை நல்ல விதத்துல வளர்க்கும்படிக்கு, அந்த பிள்ளையை சரியான விதத்துல வளர்க்கும்படிக்கு தாய் தகப்பன் கையில அந்த பொறுப்பை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். நீங்க நிறைய பிள்ளைகளை தாய் தகப்பன் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அடங்க மாட்டேங்குது பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பக்கம் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒரு பக்கம் பிள்ளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அநேக பிள்ளைகளை இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் இதெல்லாம் எனக்கு எதுக்குதான் பிறந்துச்சு தெரியல, தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள்
நீங்க என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைகள் குடும்பத்துக்கு அவர்கள் தவறான பிள்ளைகளை மாறிட்டாங்க. அப்படி இல்லை. உங்க பிள்ளைகளை நீங்கள் வீணாக்கிடக் கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் வீணாக்க கூடாது. அந்த பிள்ளைகளை நீங்க நன்றாய் வளர்க்கணும். அந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமைக்கு என்று வளர்க்கணும். இப்படி வளர்க்கணும்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் வளர்க்கணுமா? வளர்ந்துட முடியுமா? அப்படிலாம் வளர்க்க முடியாது. நீங்கள் வாழ்ந்தாதான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அந்த சத்தியத்தை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தா மட்டும்தான் பிள்ளைகளை அந்த சத்தியத்தில் வளர்க்க முடியும். அந்த பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில நடக்க முடியும். நீங்க பெற்றோர்கள் எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு பிள்ளைகளை மட்டும் ஒழுக்கமா வளர்க்கணும்னு நினைச்சா அது முடியாத காரியம். நாங்க சர்ச்சுக்கு போக மாட்டோம், என் பிள்ளைகளை மட்டும் சர்ச்சுக்கு போக நினைக்கிறோம், போக மாட்டேங்குது, போவாது. நாங்க ஜெபிக்கல, என் பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லி நாங்க வந்து கடித்து கொள்றோம். பிள்ளைகள் அப்படி செய்யாது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பில வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய் தகப்பனுக்குள்ள என்ன சுபாவங்கள் இருக்கிறதோ அதுதான் பிள்ளைகளுக்குள்ள வரும். தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற சுபாவத்தின் ஆவிதான் பிள்ளைகளை போட்டு அது நடத்தும். ஆகவே உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர்வதற்கு, கர்த்தருக்குள்ள அவர்கள் சத்தியத்திலே நடப்பதற்கு முதலாவது சத்தியத்துல தாய் தகப்பன் வாழ வேண்டும். வாழ்ந்தா மட்டும்தான் பிள்ளைகள், ஆண்டவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். எந்த பிள்ளைகளும் அடங்காத பிள்ளைகள் கிடையாது. எந்த தாய் தகப்பனுமோ கர்த்தர் கொடுத்த பிள்ளை சாபகரமான பிள்ளை கிடையாது. அது தொல்லையும் வேதனை தருகிற பிள்ளைகள் கிடையாது. அது ஆண்டவர் கொடுத்தது நல்ல பிள்ளைகள். ஹல்லேலூயா. தாய் தகப்பனுடைய சுபாவத்தின் நிமித்தம் பிள்ளைகள் வழி மாறி போயிடுறாங்க. பிள்ளைகள் அடங்காம போயிடுறாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாம போயிடுறாங்க. பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமா வாழ ஆரம்பிச்சுறாங்க. அதனால பிள்ளைகள் நமக்கு சரியில்லை என்று சொல்லி கஷ்டப்படுறோம், வேதனைப்படுகிறோம். ஆகினால ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு வாசிக்கலாம். ஏசாயா 8:18. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். யார் கொடுத்த பிள்ளைகள்? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நமக்கு எல்லாம் பிள்ளைகள் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அதான் வசனம் சொல்லு, கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கனி அது. அப்ப நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. நம்ம சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி என்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, நானும் கர்த்தர் எனக்கு அருளின பிள்ளைகளும் எருசலேமிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ தாய் தகப்பனும் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளும் சபை எருசலேமிலே சீயோனிலே அற்புதங்களாக நீங்கள் இருக்க வேண்டும், அடையாளங்களாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு நீங்க தான் அடையாளம். பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா, பிள்ளைய வளர்த்தா அந்த பிள்ளைய போல வளர்க்கணும், அந்த பிள்ளையை போல வளரணும், அந்த பிள்ளையை போல நடத்தணும் என்று சொல்லி நீங்கள் அடையாளங்களாக இருக்கணும். அதோடு அற்புதங்களாக இருக்க வேண்டும். உலகத்து மனுஷர்களுக்கும் உலகத்து ஜனங்களுக்கும் நீங்கள் அற்புதங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளையை கொடுத்தது மாத்திரம் அற்புதம் அல்ல, அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்கிறோம் பாரு, அதுதான் அற்புதம். கர்த்தருடைய மகிமைக்கு என்று வளர்க்கிறீங்க பாருங்க, அதுதான் அற்புதம், அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைகள் சபைக்கு வராம போறது, கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைகளுடைய முரட்டாட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் அது அற்புதங்கள்ல, அது அடையாளம் அல்ல. ஆகினால உங்க பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? வளர்த்து கடைசி நாட்களை கர்த்தருடைய கையில நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் சரியா வளர்வதும் உங்க பொறுப்பு, வழிதவறி போறதும் உங்க பொறுப்பு, உங்க மேல விழுந்த கடமை. ஆகினால உங்க பிள்ளைகளை நீங்கள் அற்புதங்களாக நிறுத்தணும், அடையாளங்களாக நிறுத்தணும், பரலோகத்தின் மகிமைக்கென்று நிறுத்தணும், அது சபைக்கு சாட்சியாக நிறுத்தணும். அப்படி நிறுத்துங்க, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. உன் பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா, சங்கீதம் 128:1-2 இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒரு ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள்.
நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீ கர்த்தருக்கு பயப்படனா உன் பிள்ளைகள் அப்படி பார்க்க அது அரிதான ஒரு காரியமா மாறிடும். அதனால பெற்றோர்கள் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பிள்ளைகள் உங்களுக்கு பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு என்னவா இருப்பாங்க? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு என்னவா இருப்பாங்க? சொல்லுங்க. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை கெட்டு போற பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை சாபகாரமான பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை வேதனை தருகிற பிள்ளை இல்லை, எல்லாமே ஆசீர்வாதமான பிள்ளை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுபோல இந்த நாட்டிலே சங்கருக்கும் திவ்யாவுக்கும் கொடுத்த பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளை. அல்லேலூயா. அது அற்புதமான பிள்ளை. அல்லேலூயா. அது சீயோனுக்கு எருசலேமுக்கு அடையாளமான பிள்ளை. அது சபைக்கும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தருகிற பிள்ளை. அது பரலோகத்துக்கு மகிமையை தருகிற பிள்ளை. கர்த்தர் அந்த பிள்ளை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.